கோவை மாவட்டம் எட்டிமடை பகுதியில் கேரளாவிலிருந்து கொண்டு வந்த கொட்டப்பட மருத்துவ கழிவுகள் 10 நாட்களுக்கு மேலாக அகற்றப்படாமல் உள்ளன. அது குறித்த விரிவான தகவல்களை தருகிறார் கோவை செய்தியாளர் சுரேஷ்குமார். கடந்த 24ஆம் தேதி தமிழக கேரள எல்லைப்பகுதியில் ஒன்றான எட்டிமடை பகுதியில் ஒரு தனியார் தோட்டத்தில் மருத்துவ கழிவுகள் உட்பட பல்வேறு கழிவுகள் கொட்டப்பட்டிருப்பதாக ஒரு விவகாரம் வெளியே வந்தது. இது கிட்டத்தட்ட 10 நாட்கள் முழுமையாக நிறைவடைந்திருக்கிறது. ஆனால் இதுவரை இந்த கழிவுகளை இங்கிருந்து அப்புறப்படுத்தும் பணிகள் வெளிப்படையாக இன்னும் நடைபெறாமல் இருந்து வருகிறது. இது தொடர்பாக 24 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களும் ஜாமீனில் வெளிவந்துவிட்டனர். இருந்தபோதிலும் இந்த கழிவுகளானது இங்கேயே இருப்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. தற்சமயம் இந்த பகுதிகளில் நோய் கிருமிகள் வராத அளவிற்கு ப்ளீச்சிங் பவுடர் எல்லாம் பஞ்சாயத்து மூலமாக இங்கே தெளிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த காட்சிகள் நீங்களே பார்க்கலாம். தொடர்ந்து இந்த மருத்துவ கழிவுகள் கடந்த 10 ஆண்டுகளாக தமிழக கேரள எல்லைப் பகுதிகளிலும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கேரளாவிலிருந்து வந்து கொட்டும் நிகழ்வு தொடர்ந்து நடைபெற்று வருவதால் தமிழக அரசு உடனடியாக இந்த விவகாரம் தொடர்பாக கேரள அரசுக்கு குறைந்தபட்சமாக ஒரு கண்டன அறிக்கையாவது வெளியிட வேண்டும். அது மட்டுமில்லாமல் இந்த மருத்துவ கழிவுகள் விவகாரம் தொடர்பாக தனி குழு ஒன்று அமைத்து தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் இனி வரும் காலங்கள் நடைபெறாமல் வேணும் தடுத்திட வேண்டும் எனவும் தொடர்ந்து கோரிக்கைகள் வலுத்து வருகின்றன. சமூக ஆர்வலர்கள் தரப்பிலிருந்து குறைந்தபட்சமாக இந்த விவகாரம் தொடர்பாக எங்கிருந்து இந்த கழிவுகள் கொண்டு வரப்பட்டனோ கேரளாவின் அந்தந்த தனியார் நிறுவனங்களுக்கு இதை திருப்பி அனுப்பும் நடவடிக்கையிலும் மாவட்ட நிர்வாகம் சுணக்கம் காட்டாமல் வெளிப்படைத்தன்மையோடு இந்த விவகாரத்தை கையாள வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுவாக தற்பொழுது வலுத்துள்ளது. புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் தீபனுடன் சுரேஷ்குமார்.